சொக்கா பூச்சா சார். அனிமல் சேனல்ல குட்டியை காட்டி தாயை பிடிப்பாங்களே அந்த மாதிரி தூக்கிட்டேன். கண்ணுக்கு முன்னாடி இருந்த பொம்பளைங்களை கடத்திருக்கான். சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதையே சிரிச்சு சொல்றியா நீ? ஐயா என் இடத்துல நீ இருந்த கிழிச்சிருப்ப. சார் விட்னஸை தேவையில்லாமல் அடிச்சிட்டு இருக்க? இல்லை சார். அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அனுப்பி வை. எஸ் சார். ஐயா அதெல்லாம் முடியாது. இந்த ஈசிஆர் ரோட்டில் ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கிற செக் போஸ்ட்ல எல்லாம் கருப்பு மினி வேன் வந்தா ஸ்டாப் பண்ணி தரவா செக் பண்ண சொல்லுங்க. கவனமா பாருங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த வேன் கிராஸ் ஆகல. சார் 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 டோல்கேட்லாம் செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். அந்த கருப்பு கலர் வேனு ஈசிஆர் டோல தாண்டல சார். ஓஎம்ஆர் டோலையும் தாண்டல சார். சிட்டி லிமிட் குள்ளேயும் அந்த வேன் வரல. கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ளே தான் அவன் இருக்கணும். அந்த ஏரியாவில் உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒன்றும் விடாமல் எல்லா கேமராவையும் செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். கவலைப்படாத, கண்டுபிடிச்சிடலாம். நீங்க அம்மா தங்கச்சியை காப்பாற்றணும்னு மாஸ்க் மேனுக்கு பயந்து ஏதாச்சும் தப்பா செஞ்சிருப்பான். விஜய் கிட்ட போனை வாங்கி சைபர் டீம்ல கொடுங்க. அவன் நார்மல் கால், வாட்ஸ்அப் வீடியோ கால், சேட்ஸ், மெசேஜஸ் இதெல்லாம் ஹேக் பண்ற மாதிரி ஸ்பை சாஃப்ட்வேரை போட சொல்லுங்க. அப்புறம் அவன் பைக்ல அவனுக்கே தெரியாம ஜிபிஎஸ் ட்ராக்கரை செட் பண்ணுங்க. தம்பி சார் ஒன்றும் இல்லை, சைபர் கிரைம்ல இருந்து அந்த ஃபாரின் நம்பரையும் கால் வந்த டயத்தையும் கேட்டாங்க சார். உன் ஃபோனை கொடுத்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. என்னங்க சார்? லுக்கு பூரா இங்கே தான் இருக்கா? இன்ஸ்டால் பண்ணியாச்சு சார். சரி. சார் பயமுத்தாதீங்க சார். என்னையெல்லாம் பார்த்து பயப்படுறவாரு எப்படி நீ போலீஸ் வேலைக்கு சேர்ந்த சார்? இந்தாப்பா லேட்டஸ்ட் மாடலா? நல்லா இருக்கு, உட்காரு. சார் விஜய் ஃபோனுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. இப்போ ரியாலிட்டி அண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். சோ இந்த ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணாம வெளியே வந்தேன்னு வச்சுக்கோ, இது நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். அண்ணே, இந்த ரெஸ்ட் ரூம் எங்கன்னு இருக்கு? வெளியே போய் ரைட்ல போ. சொல்லுங்க சார். வண்டி இந்த டோலை தாண்டல அந்த டோலை தாண்டல 20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கும்னு சொல்லிருப்பானுங்களே. ஆமா சார், இதான் சார் சொல்றாங்க. Let me send you a video. ஓபன் பண்ணி பாரு. அவனுங்க இன்னும் அந்த கருப்பு கலர் வேனை சிட்டிக்குள்ள தேடிட்டு இருப்பானுங்க. பட் நான் ட்ரக்கோட சிட்டியை விட்டு வெளியே வந்து 4 hours ஆகுதுடா. இப்போ இந்த வீடியோ அவங்களுக்கு காமிச்சேன்னு வச்சுக்கோ, அந்த ட்ரக் நம்பரை வச்சு தேடுவானுங்க. அதுவும் ஃபேக்கு தான். அவனுங்க தேடி கண்டுபிடிச்சு வரத்துக்குள்ள உன் அம்மாவையும் தங்கச்சியும் புதைச்சடத்துல புல்லு முளைச்சிரும். நான் என்னதான் சார் செய்யணும்? குட். முதல்ல ஏதாச்சும் சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே கிளம்புற வழியை பார். நான் அப்புறம் கூப்பிடுறேன். அந்த கேமரா ஆஃப் பண்ணுங்க. சார் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். அவன் சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன். இதை பாருங்க சார்.
விஜய் ரிலாக்ஸ். அவன் உன்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறான். அவன் அடுத்தது என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இந்தா லிங்கம் சார் அந்த பட்டன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க. We will be watching you. கிளம்பு. அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே செய். நான் வெளியே வந்துட்டேன் சார். பைக்கில் ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார். அவனை 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஃபாலோ பண்ணுங்க. நோ யூனிஃபார்ம், மஃப்டியில் போங்க. ஓகே ஓகே சார். லிங்கம் அவன் பிஸ்டல் கொடுங்க. ஓகே பாய்ஸ் கம் ஆன். அவன் லொகேஷன் கரெக்டாக இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் காட்டுது. ஹரியப் போலாம். லொகேஷன் ட்ராக் பண்ண முடிஞ்சதா? சார் எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கு சிக்னல்ஸ் வேரியஸ் கண்ட்ரிக்கு ஜம்ப் ஆகிட்டே இருக்கு சார். ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ண பார்த்தா அதுவும் ஈச் 30 செகண்ட்ஸ் வேறு ஐபி அட்ரஸ் காட்டுது சார். ரெக்கார்டான காலையும் டேட்டாவையும் ஹெட் குவார்ட்டர் சென்ட் பண்ணி டீகோட் பண்ண முடியுமான்னு கேட்கணும் சார். Then do it immediately. ஓகே சார். Hey, stop. உனக்கு லெஃப்ட்ல பெரிய ஒரு சிக்கன் கடை இருக்கு பார். ஆமா சார். இறங்கி உள்ள போ. அது கோழி கடை சார். அதுக்குள்ள போய் நான் என்ன சார் பண்ண போறேன்? சார் ஹலோ சார். ஹலோ சார் நான் போறேன் சார். சார் என்னப்பா நாட்டுக்கோழியா? நீ ஒன்று பாரு, சும்மா போப்பா. என்ன வாந்தி எடுத்து முடிச்சிட்டியா? சார் என்னால இங்க இருக்க முடியல சார். இங்க நான் என்ன சார் பண்ண போறேன்? விதி வலியது, அதை வெல்ல யாராலையும் முடியாது. உள்ள இருக்கிற 400 கோழியும் இன்னைக்கு சாக போகுது. ஆனா நீ நினைச்சா ஒரு கோழியோட விதியை மாத்த முடியும். சார் என்ன சொல்றீங்க சார்? எனக்கு புரியல. ஃபூல், உள்ள போய் உனக்கு பிடிச்ச ஒரு கோழியை உயிரோட வாங்கிட்டு வாடா. சரிங்க சார். யோ கை நேரம் ரெண்டா போயிருக்கையா? நாயா அண்ணே அந்த கோழியை நான் உயிரோட வாங்கிக்கிறேன். 600 ரூபாய் குத்தி எடுத்துட்டு போ. குடி. ஒரு கோழி கூட குடி தெரியல. டார்ச்சரியா நீ? இந்தா இப்படி பிடிச்சிக்கோ. சார் நான் கோழியை வாங்கிட்டேன் சார். இப்போ எங்க சார் நான் வரணும்? அது எனக்கு அர்ஜென்ட்டா வருது, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, நீ வீட்டுக்கு போ. ஏயா ஒரு கோழிக்காவா அம்மாவையும் பொண்ணையும் கண்டெய்னரில் வச்சு கடத்தினாங்க? வித்தியாசமான கேஸா இருக்கையா? கடவுளே,
அந்த எலி மாட்டிருக்கணும். நான் செஞ்ச புண்ணியம் எலி திரும்ப மாட்டிச்சு. கதவு தர. யோ மணி 12 ஆச்சு, விடிஞ்சு பாத்துக்கலாம் வை. ஏய் அந்த லூசு கால்ல கொல்ல விட மாட்டான். நைட்டு கொண்டாதான் உண்டு. அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எலியை விட்டுட்டு வந்துடாத. ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஏழ்ரா லிஃப்ட்லேயே சுத்திட்டு இருக்கும் போல. ஐயோ நான் ஓடிச்சு திரும்ப. இவகிட்ட என்ன பதில் சொல்றது? மாட்டீங்கண்ணே. போலீஸ். இப்போ ஒரு பையன் போனான்ல? ஆமா சார், விஜய். அவன் எந்த ஃப்ளோரு? 8th ஃப்ளோர்ல செகண்ட் ஹவுஸ். அதை ஜூம் பண்ணுங்க. ஓகே சார். Choose device is connected successfully. சார் ஏதாவது பணம் வேணும்னா கேளுங்க சார். என்கிட்ட இருக்கிற மொத்தத்தையே கொடுத்துறேன். என் அம்மா தங்கச்சியை மட்டும் விட்டுருங்க சார். என்ன ரான்சம் பேசுறியா? இல்ல சார், இல்ல. ஓகே ஃபைன். எவ்வளவு தருவ? சார் என்கிட்ட பேங்க்ல மொத்தம் 15 லட்சம் ரூபாய் இருக்கு சார். அது இல்லாம எங்க அம்மா தங்கச்சி நகை 40-45 பவுன் இருக்கு சார். மொத்தத்தையும் சேர்த்து கொடுத்துரு சார். எங்க எல்லாரையும் விட்டுருங்க சார். முட்டாளாடா நீ. ஹியூமன் டிராஃபிக்கிங், செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதெல்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அட்லீஸ்ட் உன் தங்கச்சியோட வயசு என்னன்னு தெரியுமாடா? சார் 15 சார். ஓ 15. ஆள் வேற பார்க்க நல்லா தான் இருக்கா. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் படி 50 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் போவா. அதை விட உங்க அம்மாவை பாகிஸ்தான் பக்கம் கொண்டு போனா சும்மா கூறு போட்டு ஆர்கன் டிராஃபிக்கிங் பண்ணலாம். அப்ராக்சிமேட்டா ஒரு 2 கோடி தேரும். கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 3 கோடி தேரும்னு வச்சுக்கோயே. சரி ஒரு 2 கோடி கொடு, உன் அம்மாவையும் தங்கச்சியும் விட்டுறேன். அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க சார் போவேன்? மயிறு புரியுதுல? பொத்திக்கிட்டு நான் சொன்னதை மட்டும் செய். உன் வீட்டுக்கு அமேசான்ல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கும், அதை தேடி எடுத்துட்டு வா. சரி. ஏய் செய் தத்தியாடா நீ. எல்லாத்தையும் சொல்லி தரணுமா? அதை ஓபன் பண்ண. ஓ பின்னாடி இருக்குல்ல கோழி, அதை வெட்டு. என்னால ஒரு உயிரை மட்டும் கொள்ள முடியாது சார். அப்போ சொல்றத செய்ய மாட்டேன். என்னால அது மட்டும் செய்யவே முடியாது சார். அப்போ சொல்றத செய்ய மாட்டேன். இப்போ செய்வ பார். ஏதோ பண்ணிடாதீங்க சார். அவளை விட்டுருங்க சார். அவளுக்கு எதுவுமே தெரியாது சார். இப்பவும் கோழிய வெட்ட மாட்டல.
இப்போ இந்த கைத்தை விட்டேன்னு வச்சுக்கோ, மொத்த கேண்டலும் வேக்ஸும் அப்படியே உன் தங்கச்சி மேல விழும். அப்புறம் உன் தங்கச்சி சிக்கன் தந்தூரி மாதிரி பொழிஞ்சிருவாடா. இப்போ சொல்றா, கோழிய வெட்டுவியா மாட்டியா? Okay, fine. As you like it. 1, 2. விட்டு சொல்லடா. 3. சூப்பரா. சாரி சார். கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ. Well done, my boy. Congrats. நான் தான் சொன்னேன்ல, விதி வலியதுன்னு. இன்னைக்கு இந்த கோழி உன் கையால சாவணுங்கிறது தான் விதி. அதை மாத்த யாராலையும் முடியாது. நான் உன்னை ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்காக செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நீ ஒரு வள்ளலார் பக்தன்னு. எனக்கு உன் மேல டவுட் வந்துடுச்சு. நீ கொலை பண்ணுவியா மாட்டியான்னு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ கொலை பண்ணுவ. நாளைக்கு கடல்ல இறங்கி ஒரு பெரிய திமிங்கலத்தை அடிக்கணும். இப்ப போய் ரெஸ்ட் எடு. பெரிய சைக்கோவா இருக்கா சார். என் கையால் ஓதறதுல நிக்கல சார். சார் இது பெரிய பிரச்சனையா இருக்கு. முன்னாடி விஜய் இங்க தூக்கிட்டு வந்துடும் சார். என்னங்க பேசுறீங்க? அவன் கால்ஸை ட்ரேஸ் பண்ண முடியல, வேற வழியும் தெரியல. அட்லீஸ்ட் அவன் யாரை கொலை பண்ண போறான்னு தெரிஞ்சா அவன் மூலமா மாஸ் மேல பிடிச்சிடலாம். பாய்ஸ் அவனை க்ளோஸா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. எல்லாருக்கிட்டையும் பிஸ்டல் இருக்குல்ல?